இல்ல தெருநாய்கள் ஒழிக்கலாம். ஆனா தெருநாய்கள் இருக்கிறது நல்லது தான். ஆனா அந்த நாய்கள் இருந்தாதான் சில நாய்கள்லாம் தெருநாய் ஒழிச்சிட்டா நல்லது. ஏன்னா அதனால என்ன ஆகுதுன்னா, தெருநாயெல்லாம் கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும். ஏன்னா 7ஆம் அறிவுல படத்துல தெருநாயெல்லாம் கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும். ஏன்னா 7ஆம் அறிவுல படத்துல ஒரு வெளிநாட்டுக்காரு ஊசி போட்டுருவாரு. ஊசி போட்டாருன்னா அந்த நாயினுடைய உண்மைத்தன்மை மாறி போய் அது மற்றவங்களை அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துருது. இப்ப என்னன்னா இந்த விலங்குகள்லாம் இப்ப அதிகமா இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பசுவெல்லாம் மாடெல்லாம் அமைதியா இருக்கும். இன்னைக்கு விரட்டி விரட்டி எல்லாரும் தூக்கி தூக்கி போடுது. இப்ப திருவல்லிக்கேணியில எல்லா இடத்துலயும் அதே மாதிரி நாய்ங்களும் சாதுவான பிராணி தான். ஒன்று ரெண்டு தான் அப்படி விஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாய்ங்களும் குழந்தைங்களை கடிக்குது, பெரியவங்களை கடிக்குது, கூட்டா போய் விரட்டுது. என்ன இதுக்கு அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தணும். நாய்ங்க இயற்கை தன்மை இழந்துடுச்சு. இதுல எதனா ஒரு சதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். விலங்கு எல்லாம் அதனுடைய தன்மையை இழந்துட்டு இந்த சிறுத்தை மாதிரி இருக்குது. சிறுத்தை, சிங்கம், புலி அதனுடைய அட்டாக் இதுக்கு வந்துருச்சு நாய்க்கு. புரியுதா? இதை நம்ம சுகாதாரத்துறை, இந்த விலங்கியல் துறையெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும். நாய் நாயா இல்லை. நாய் இப்போ சிறுத்தை ஆயிடுச்சு, சிங்கம் ஆயிடுச்சு, புலி ஆயிடுச்சு. பாய்ச்சல் பாடுது, தொண்டையை கடிக்குது. ஒரு ஓனர் சாப்பாடை போட்டு முட்டை போட்டு பால் போட்டு வைக்கிறாரு. அந்த ஓனரே தொண்டையை கடிக்குதுன்னா அப்ப அதனுடைய உண்மைத்தன்மை மாறி போயிடுச்சு நாய்க்கெல்லாம். தெருநாய நான் ஓட்டுநரா இருக்கிறேன். இந்த தெருநாயெல்லாம் நைட்டு 10 மணிக்கு 4 பேர் 5 பேர் அட்டாக் பண்ணுவாங்க. எதனா கையில ஒரு கம்பு எடுத்துன்னு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்க அவங்களுக்கு நம்ம தான் இரையாகும். தம்பி, நாய் விலங்கு தான், அது இருக்கணும் தான் நாட்டுக்கு. ஆனா அந்த நாயினுடைய தன்மையை கண்ட்ரோல் பண்றது சுகாதாரத்துறை, இந்த விலங்கியல் துறை, அது அவங்க பண்ணணும். ஏன்னா நாய் ஒரிஜினலான தன்மையை இழந்துச்சு. இப்ப நிறைய நாய்ங்க அதோடைய குணமெல்லாம் காட்டுல இருக்கிற சிங்கம், சிறுத்தை, புலி அது மாதிரி குணம் வந்துருச்சு. குழந்தைங்களெல்லாம் விரட்டி விரட்டி கிடைக்குது, பெரியவங்களே விரட்டி விரட்டி கிடைக்குது. அப்ப அது என்னன்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்னு வள்ளலார் சொன்னாரு சுவாமி. நாயும் நம்ம கூட மனுஷன் கூட வாழ்ந்தது தான். அதுவும் ஒரு நன்றி உள்ள ஜீவன் தான். ஆனா நாய் இயற்கை தன்மை மாறும்போது அது நம்ம பார்க்கணும்ல. நாய் நாயா இல்லை. நாய் இப்போ சிங்கம் ஆயிடுச்சு, புலி ஆயிடுச்சு, சிறுத்தை ஆயிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த விலங்கியல் ஆர்வலர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதனுடைய ஜீனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை பராமரிக்கணும். அதான் சொன்னேனே, நாயும் மனிதன் கூட இயற்கையா வாழ்ந்தது தான். நாய்க்கும் பாதுகாவலர் இருக்கிறாங்க, புழு கிராஸ் அது இதுன்னு இருக்கிறாங்க. அது அவங்க ஹெல்ப் தான் பண்றாங்க. ஆனா இப்ப இந்த நாய்க்கு தான் இயற்கை தன்மை மாறிடுச்சு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாதானே மற்ற மனிதர் உயிரெல்லாம் வாழும். ஸ்கூல் பசங்களை வெட்டி கடிச்சாக்கா எப்படி? ஒரு ஓனர் இருக்கிறாரு, அந்த ஓனர் முட்டை போடுறாரு, பால் போடுறாரு, கறி போடுறாரு, அவரையும் ஆக்ரோஷமா கடிச்சு தும்சம் பண்ணுத நாய். அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் அரசாங்கமோ இந்த விலங்கியல் ஆர்வலர்களும் ஒன்று சேர்ந்து என்ன அதை நாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்பா. தெருநாய் ஒழிச்சிட்டா நல்லது. ஏன்னா அதனால என்ன ஆகுதுன்னா, ராத்திரியில் டிஸ்டர்பன்ஸு, போகிறவங்க வரவங்கலாம் கடிக்குது. குழந்தைங்க பசங்கள்லாம் அது கிராஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து கெட்டு போகுதுங்க. அளவுக்கு மீறி ஆயிடுச்சு. இல்லை ஆம்பளை நாயங்களை மட்டும் ஒழிச்சிட்டாக்க அடுத்த டெவலப் ஆகாது இருக்கும். எனக்கு சின்ன போதில் நாய் கடிச்சிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் 16 ஊசி போடல. இன்னும் எனக்கு அந்த விஷம் இருக்குது, ஊசி குத்துற மாதிரி இருக்குது, எறும்பு வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் அந்த விஷம் இன்னும் அப்படியே இருக்குது, காலில் போவே இல்லை இன்னும் போல. ஆர்டினரி நாய் தான், அது மேலே விழுந்துட்டேன், அது வலி தாங்காது என்ன கடிச்சிடுச்சு. அதனால் இன்னும் எனக்கு விஷம் இருக்குது. ஒழிச்சுறது நல்லது. நல்ல ஜாதி நாய்களை முட்டை வச்சுன்னு தெரு நாய்களை ஒழிச்சிடும். எல்லாரும் கோஆபரேஷன் கொடுக்கணும். அப்ஜெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ராங்.
சுத்தமாக இருக்கும். ஃபாரின்லாம் இல்லைங்களா, சுத்தமாக தானே இருக்குது. இந்தியாவில் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை பெருசாக எடுத்துக்கூடாது, பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம ஒழிக்கன்னா அவங்க வீட்டில் வச்சுக்கணும், ரோட்டில் விடக்கூடாது. சரி, உங்கள் நாயை ரோட்டில் விடாத, வீட்டில் வச்சுக்க, வெளியே விடாத. நாயை பராமரிக்கிறது ஒழிக்கிறது நல்லது. அது அந்த இனமே அழிஞ்சிடணும், தேவையில்லை. அவனும் ஜாதி நாய் அவங்க வீட்டில் வச்சுருந்தா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. தெருக்கு வந்தால் தான் டிஸ்டர்பன்ஸ். அவங்க வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறாங்க, வெளியே விட மாட்டாங்க. இல்லை, தெருநாய்கள் ஒழிக்கலாம். ஏன்னா தெருநாய்கள் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அந்த நாய்கள் இருந்தால் தான் சில நாய்கள்லாம் விரட்ட முடியும். நல்லது. நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். நான்லாம் நிறைய டைம் அவசரத்தில் ஓடும்போது நிறைய நாள் டைம் கடிச்சிருக்கு நாயெல்லாம். தெருநாய் இல்லாத நகரம் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, மேக்ஸிமம் தெருநாய்கள் இருக்கிறது வந்து எஃபெக்ட் தான். அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அதனால நிறைய இஷ்யூஸ் வருது, தெரியாத இன்ஃபெக்ஷன் ஆகுது. கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இல்லையா? நாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட் எடுத்தால் தான் நம்ம அது பேச முடியும். அது பாட்டு அது போயிட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு நம்ம லாக்கும் போட்டு வைக்க முடியாது. நம்ம வீட்டு நாயின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்துக்கலாம். பட் தெரு நாயை வந்து நாம் கண்டுக்க முடியாது. அதுக்குன்னு கவர்மெண்ட் தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு நாயினா பிடிக்குமா? ஆமாம், நான் வீட்டில் நாய் வளர்த்துறேன். அது நான் பார்த்துக்கப்போ நான் பார்த்துப்பேன். அது வில்லேஜ் சைடு இருக்கிறது வேறங்க. பட் அந்த சிட்டி சைடில் தெருநாயின்றது கண்ட்ரோலாக தான் இருக்கணும். எந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? நாயினால எவ்வளவு பிரச்சனை. ம் இந்த ஒரு சில பேர் அழிக்கணும்னு சொல்றாங்க, ம் சில பேர் ஆகணும். இல்லை, தெருநாயை ஒழிக்கணும்னா ஃபஸ்ட்டு மனுஷனையும் ஒழிச்சிடணும். உண்மை அதுதானே. அதுவும் ஒரு ஜீவன் தானே. நமக்கு கண்ட்ரோல் இருக்குது, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா? அது 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. 6 அறிவு ஜீவனே நம்ம இப்படி யோசிக்கும் போது, அதை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது, அது நம்ம கடிக்கணும்னு நினைக்க தப்பே இல்லை. கரெக்டுங்களா? அது 5 அறிவு தான். அது புரிகிற மாதிரி அதை நம்ம ஒன்று வளர்த்தணும், இல்லை அதை அடக்கி வைக்கணும். தெருவில் திரிய விட்டால் திருநாயாக தான் போகும். புரியுதுங்களா? இப்ப கவர்மெண்ட் பராமரிக்கிறதா எந்த மாதிரி எல்லாம் பராமரிக்கலாம்? இல்லை, அதுக்குன்னு இப்போ பேர்ட்ஸ் பார்க்குன்னு வைக்கிறாங்க இல்லையா? அதனால நாய்களுக்குன்னு ஒரு பார்க் வச்சு, அதுக்குன்னு ஒரு இப்போது சென்னையில் அந்த மாதிரி மேபி இருக்கா, நாய்க்குன்னு ஏதாச்சும் அந்த மாதிரி வச்சு ஒரு ஏரியாவுக்கு ஒன்று அந்த மாதிரி வளர்த்தலாம். இல்லை, நாய் கண்காட்சி மாதிரி வச்சு அதை நம்ம தெருநாயாக பார்க்காம ஒரு ஷோவாக பார்த்தா அது நமக்கு க்யூட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கான மரியாதை கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். அது தெருவில் அலைய விட்டால் தெருநாயாக சுத்தம். சரிங்களா? அது நம்ம வந்து தெருநாயாக பார்க்காம பெட் அனிமலாக பார்த்தா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். அதோட இனப்பெருக்கம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஆயிடுச்சு. இடையில கார்பரேஷன் கவனிக்காம விட்டாங்க. முன்னாலெல்லாம் வந்து கார்பரேஷன்ல வந்து அதை பிடிச்சி கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த பிளேஸில் தான் வைப்பாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் வந்து பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சி இதில் போட்டுருவாங்க, பவுண்டரியில் கொண்டு போய் வச்சுருவாங்க. சாப்பாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து கொடுக்கும். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா நானே இப்போ ஒரு தெருவிலேருந்து என் தெருவுக்குள்ளே நான் போனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்த தெருவுக்கு போகும்போது புது ஆளாக போயிடுறேன். புது ஆளாக போகும்போது என்னை துரத்துது, கடிக்க வருது. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கடிக்காது சார், நீங்கள் பாட்டு போங்க சார். நீ சொல்லிடுவ, கடிக்க பிறகு ஆஸ்பத்திரியில் அவசரப்படுறது நான் இல்லை. ரெண்டாவது அந்த தெருவில் உள்ளது அந்த அவங்கள பழகிடுது. புது ஆள் போக முடியல, சின்ன குழந்தைங்க போக முடியல. டியூஷன் விட்டுட்டு வரும்போது ஒரு 7-8 மணிக்கு வருதுன்னா, எதுக்கு 8 மணிக்கெல்லாம் குழந்தைகளை கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் 6 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வாங்க. அப்போ டியூஷன் எப்போங்க? சாயங்காலம் 6 to 8 தான் டியூஷனு. அந்த தெரு வழியாக வராதாங்கிறான், அந்த தெருக்காரங்களே சொல்கிறாங்க. அப்போ இது என்ன, அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன 2 கிலோமீட்டர் தள்ளியாக சுற்றி கொண்டு வர முடியும்? இது வந்து ரொம்ப தப்பான விஷயமா பண்ணுறாங்க. இது அவங்க தெருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் காவலில் நைட்டு முழிச்சு உட்காந்துக்கிட்டோம். அதுக்காண்டி நீ நாயை வளர்த்து விட்டு உங்கள் தெருவில் உங்களுக்கு பயம் இல்லை, நீ அடுத்த தெருக்கு போகும்போது ஒன்றை துரத்தும் போது உனக்கு அந்த அவஸ்தை தெரியும்ல. அது ரெண்டாவது 2 வீலரில் ஓட்டிட்டு போக முடியலையே, 2 வீலரில் பின்னால் போனால் பின்னால் துரத்துக்கிட்டே இல்லை வருது, காலை போய் பிறண்டுது. அதே உங்களுக்கு பாய்சன் இல்லையா? இதை முதல்ல வந்து கருத்தடை பண்ணணுங்கிறாங்க. கருத்தடை பண்ணாலும் நீ பண்ணுனா என்ன, அதோடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. கடிக்கிற சுபாவம் கடிக்கிறது தானே. பசி வந்துடுச்சு, சாப்பாடு இல்லை, என்ன பண்ணணும், கடிக்க தான் தோணும். கோவம் வந்தால் கடிக்க தான் தோணும். அதுக்கு பேசாமல் இல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, பெட் அனிமல், அது அவங்க பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு போட்டுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. தெருநாய்க்கு யார் சாப்பாடு போடுறீங்க? ஏதாவது வீட்டில் மிஞ்சி போனது கெட்டு போனது இருந்தால் போடுங்க, வெளியே கொண்டு கொட்டுறீங்க. இல்லைன்னா பர்டிகுலராக அந்த டாகுக்கு நம்ம சாப்பாடு போடணும்னு எந்த மக்கள் நினைக்கிறாங்க? எங்கள் பேட்ச் என்னுடைய ஏஜில் இருந்தவங்க டாகுக்கு சாப்பாடெல்லாம் போட்டோம். வீட்டில் இருக்கிற சாப்பாடை ஒரு கை சாப்பிட்றதுக்கு முன்னால் டாகுக்கு போடுவோம். சாப்பிட்டு மிச்சம் இன்றைக்கி நைட்டு இருக்குன்னா அதை மறுநாள் காலையில் வைக்க மாட்டோம், டாகுக்கு போடுவோம். இப்போ யார் நீங்கள் சாப்பிட்றீங்க?
நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, நைட் வரும்போது வெளியில் பிஸா பர்கர்னு சாப்பிட்டு வந்துடுறீங்க, இல்லை பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போ வீட்டில் சமைக்கிறது இல்லை, இல்லை வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க. பார்சல் வெறும் கவரை தான் போடுறீங்க. அது எத்தனை நாளைக்கு இப்போ பட்னியாக இருக்கும்? அதனால் நம்மளால் அதை காவந்து பண்ண முடியாது. நீ சாப்பாடு போட்டாலும் அதோடைய புத்தி அது காட்ட தான் செய்யும். சில நாள் சாப்பாடு போடல, சில நாள் இப்போ பட்னியாக இருந்ததுன்னா அதோடைய தாட்டம் வரும். ரெண்டாவது புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த மாதத்தில் வந்து அதோடைய மூடே வேறமாக இருக்கும். அந்த அந்த நேரத்தில் நம்ம நல்லது நம்ம போகிறது வந்து அவ்வளோ அந்த 2 மாதம் கஷ்டமாக, ரொம்ப கஷ்டம். இப்போ விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை எல்லா தெருநாயிலையும் ஒரு பவுண்டரி மாதிரி, பெரிய கிரவுண்டு மாதிரி வச்சு கவர்மெண்ட் பாதுகாத்தா தான் இதுக்கு முடிவு. அப்படி செல்லமாக நான் வளர்க்குறேங்கன்னா வீட்டில் வளங்க. தெரு நாயை கொண்டு போயிட்டு நான் செல்லமாக வச்சுருக்கேன் ரோட்டில் போகிறவங்கள துரத்துது. அதனால் கூலியை மட்டும் இந்த அரசாங்கம், மாநகராட்சி வந்து அனைத்து இடத்துலையும், சிட்டியில், கிராமத்தில் நீங்கள் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமத்தில் எல்லாரும் ஒரே ஏரியாவில் தான் இருக்காங்க. மாற்றி மாற்றி வந்துட்டு போனால் கூட இடம் அதுக்கு புரிஞ்சுக்க தெரியும். இப்போ இவன் நம்ம ஊருக்காரன், நம்ம ஊர் ஆளுன்னு தெரியும். இங்கே உள்ளவன் ஒரு நாள் வரான், ஒரு நாள் போகிறான், ஒரு வாரம் இங்கே இருக்கான், ஒரு வாரம் வெளியூர் போகிறான். சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ராவல் பிளேஸு. ட்ராவல் பிளேஸ்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூஞ்சி வருவான், ஒருத்தம் போவான். இது தெரியாமல் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு அவன் போய் அவன் கடிச்சவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 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 500 ரூபா வாங்குறதுக்கு போயிருப்பான். அவனுக்கு இப்போ செலவு வந்து ஒரு 5000 ரூபா ஆயிடும். அதனால் இதுக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து எல்லா தெருநாளையும் பவுண்டரியில் அதை வந்து சித்திரவதைப்படுத்த வேணாம். ஒரு பெரிய கிரவுண்டில் கொண்டு போய் விட்டு அதுக்கு 3 வேளை சாப்பாடை போட்டு அதை பாதுகாத்துங்க, அதுதான் நல்லது. எனக்கு நல்ல முயற்சி செஞ்சு ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு நாயின்னா பயம். ஸோ அதனால ஐ சப்போர்ட் தட். தென்னாய்க்குனால நீங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எஸ், சின்ன வயசில் எதுவும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? துரத்தும், ம். பயமாக இருக்கும். இட் இஸ் நாட் பிட், இது வரைக்கும் கடிச்சதில்லை என்ன, பட் ஆனால் துரத்துறதே பயமாக இருக்கும். ம். பட் ஐவ் சீன் லைக் நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளைங்கள்லாம் கடிச்சிருக்குது. ம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நிச்சயமாக அதை இருக்க விடக்கூடாது. ஒன்று அது கண்ட்ரோல்டாக எங்கேயாவது வளர்க்கணும். அதுக்குன்னு சில டாக் சென்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே வச்சு கண்ட்ரோல்டாக வளர்க்கலாம். ம். ஐ திங்க் தட்ஸ் பெட்டர். இது மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸாக அலைய விடக்கூடாது. ம். தென்னாய்க்கு இல்லாத நகரம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெருநாய்க்கு இல்லாத நகரம், எப்படி இருக்கும்? சிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீடாக்ஸ் இல்லாத சிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்ல ஆர்கனைஸ் சிட்டிஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. ம். சேஃபாக இருக்கணும்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரே டாக்ஸே இருக்கக்கூடாது. ஒன்று இந்த நாயை பார்க்கறதுக்காக யாராவது வேணும் இல்லை. ம். ஸோ ஐ மீன் இஃப் இட் இஸ் லெஃப்ட் அப்படியே ரோம் அரவுண்டாக இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸை பராமரிக்கணும்னா கவர்மெண்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படிலாம் பராமரிக்கலாம், உங்களோட கருத்து எப்படி சொல்லுவீங்க? ஒரு suggestion. ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ்லலாம் இதுக்காக இடமே இருக்குது. நாயை ஒரு சென்டரை வச்சு, கெனைன் சென்டர்லாம் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும், இருக்கிறதெல்லாம் பிடிச்சி போடணும். ஐ திங்க் தட்ஸ் வாட் தே ஷுட் பி. ஸ்ட்ரீட் டாக்ஸ் டாக் லவர்லாம் இருக்கு. ஏன் டாக்ஸ் லவர்னா வீட்டில் வளங்க, எதுக்கு ரோட்டில் விட்றீங்க? நீங்கள் உங்களோட நாய் நீங்கள் வளங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் டாக்ஸ், டோன்ட் லெட் தெம் ரோம் அரவுண்ட் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். நான் அவங்க நாய் அவங்க பார்த்துக்கலாம், எதுக்காக வாங்குறாங்க? பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரி தானே. பிள்ளைங்களை நடுவீதில் நம்ம விட்டுருவோமா? நம்ம விடக்கூடாது. இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து குழந்தைங்க வந்து விட்டுறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் எக்ஸாக்ட்லி நீங்கள் கேட்கறது முன்னாடி அதான் சொன்னேன் நான். ம். உங்கள் குழந்தைங்களை நடுவீதியில் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. இல்லை, நாயை நடுவீதியில் விடக்கூடாது.